Watch full episodes on Jio Hotstar. கிஃப்ட் என் கண்ணை மறைச்சிட்டு இருக்கு. எனக்கு எதுவும் தெரியல. வருண், கிஃப்ட்ஸ் எல்லாம் அங்க வைக்கணும். ஆமா, தாத்தா எங்க? இங்க வை. அட, நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். தாத்தாவுடைய பிறந்த நாள நாம ஜாம் ஜாம்னு கொண்டாடலாம். இன்னைக்கு பார்ட்டிக்கு நிறைய பேர் வர போறாங்க. எனக்கு ரொம்பவே பசிக்குது. இப்படி சர்வ் பண்றது நல்லதா இருக்கு. பாக்கி இருக்கு. கேண்டில்ஸ் சீக்கிரம் ஏத்தி வைங்க. தாத்தா வர நேரமாச்சே. சரி சரி, இப்பவே ஏத்துற. நீங்க எதுக்கு இவ்ளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க ரங்கிலா? நான் மேஜிக்கால எல்லா கேண்டில்ஸையும் ஏத்திடுறேன். ஹந்தர் மந்தர் காலிக்கல் அந்தர் சூ. மைரான் இல்ல. மைரா, கேண்டில கொளுத்தணும். என்னுடைய பேண்ட் இல்ல. Thank you, Tata. Sorry, Varun. Sorry, Rangila. Happy birthday, Tata. Thanks, Rangila. Amma, Rudra enga? Wow. எவ்வளவு பெரிய கேக். ஆமா, கேக் வந்துருச்சு. ருத்ரா எங்க? தாத்தா, கேண்டிலை ஏத்துங்க. ருத்ரா வந்துருவான். Thank you, Rudra. கேக் கட் பண்ணுங்க தாத்தா. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. இந்த ருத்ரா நாலா பக்கமும் கண்காணிக்க சொல்லிருக்கான். ஏன்னா தாத்தாவோட பர்த்டே பார்ட்டிக்கு எப்படி வேணாலும் ஆபத்து வரலாம். அதனால நீ எச்சரிக்கையாவே இரு. ஜோகா, அந்த சன் சிட்டில அப்படி என்னதான் நடக்குது? இன்னைக்கு ஜெய்சிங் சௌகானோட பிறந்த நாள். சன் சிட்டி மக்கள் எல்லாரும் அதை செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஷாக்கால், ஒரு பக்கம் ஜெய்சிங்கோட பிறந்த நாள், இதை எல்லாத்தையும் மக்கள் ஞாபகம் வச்சுட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் நீங்க உங்களோட பிறந்த நாளை யாருமே ஞாபகமே வச்சுக்கல. ஒரு பக்கம் அந்த ஜெய்சிங் எல்லாரோடைய மனசையும் கவர்ந்துகிட்டே இருக்கான். இன்னொரு பக்கம் உங்களை யாருமே கண்டுக்கவே இல்லை. அது மட்டும் இல்லாம நான் என்ன சொல்ல வரேன்னா, ஏன் எதிரியே ஏன் முன்னாடியே புகழ்ந்து பேசுறியா?
நான் மந்திரவாதி, பயங்கரமான ஆளு. என்னோட பேரு தான் ஷாக்கால். சப்போலா, இப்ப நீ என்ன பத்தி புகழ்ந்து பேசுற, இல்ல நான் உன்னையும் நான் ஒரு பேட்டா மாத்திருவேன். சாக்கால், நான் இப்போ உங்களை என்னன்னு பாராட்டுறதுன்னே தெரியல. ஏதாவது ஒண்ணு இருந்தா தானே பாராட்டுறதுக்கு. அதாவது அது வந்து அதாவது நீங்க ஒரு சாக்கால், நீங்க என்ன பேட்டாவே மாத்திடுங்க. உங்களை பாராட்டி பேசணும்னா ஒண்ணுமே இல்ல. என்னது? இப்ப நீயும் ஒரு பேட்டா மாற போற. ஜெய்சிங் சௌஹான், இப்ப நீ ஏன் ஆட்களோட மனசுல கூட இடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டியா? விடமாட்டேன். உனக்கு நான் ஏதாவது ஒரு பரிசை கண்டிப்பா கொடுத்தாகணும். அகீரா, ஜக்கீரா, ஃபயர் பால்ஸ், கிரியேட்டோ. ஜோஹான், சப்போலா, இப்போ நீங்க 2 பேரும் நான் சொல்றத அப்படியே செஞ்சாகணும். இல்ல நான் வாழ்க்கை முழுக்க இதே மாதிரி பறந்துகிட்டே இருங்க. இல்ல, என்னால பறக்க முடியாது. இந்த மாதிரி பறந்துட்டு இருக்க முடியாது ஷாக்கால். நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, அதை பண்றேன். ஷாக்கால் தாக்குதல் நடத்துறாரு. ருத்ரா கிட்ட சொல்லி ஆகணும். மைரா, வருண், நீங்க எல்லாருக்கும் கேக் கொடுங்க. நான் இப்பவே வந்துடுறேன். எங்க போற? ருத்ரா, உன்னோட தாத்தாவுக்கு நான் வாழ்த்து சொன்னேன்னு சொல்லு. ஹாப்பி பர்த்டே பாட்டு பாடினேன்னு சொல்லு. அப்புறம் மறக்காம இன்னொரு விஷயத்தையும் சொல்லு. இதுதான் அவரோட கடைசி பிறந்த நாள். அங்க பாரு, நான் அவருக்காக அனுப்பின பர்த்டே கிஃப்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு உன்னாலையும் இந்த ஃபயர் பால்ஸ் கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. ஷாக்கால், ருத்ராவோட வயசை பார்த்து ருத்ரோட மேஜிக்கை என்னைக்கும் சந்தேகப்படாத. இபாய்ஸ்கா ஃபயர் பால் ஃபினிட்டோ. ருத்ரா, இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? உங்க பிறந்த நாளுக்கு வான வெடிக்கல் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். தேங்க்யூ ருத்ரா, தேங்க்யூ. வாவ், எவ்வளவு பிரமாதமான வான வெடிக்கை. வாவ், ரொம்பவே அழகா இருக்கு. இங்க என்னமோ நடக்குது. இந்த பெயிண்டிங் எவ்வளவு வெயிட்டா இருக்கு. நம்மளால எப்படி தூக்கிட்டு போக முடியும்? இதெல்லாம் உன்னோட தப்பு. சப்போலா ரெடி? சத்தம் போடாத, யாராவது வந்துட போறாங்க. வாவ், வானம் எவ்வளவு அழகா இருக்கு. வாங்க தாத்தா, போய் டின்னர் சாப்பிடலாம். டின்னரை இங்கேயே வான வேடிக்கை பார்த்துட்டே சாப்பிடலாம். ஷாக்கால், நீங்க கொடுத்த வேலையை நாங்க முடிச்சிட்டோம். தயவு செஞ்சு எங்களை இதுல இருந்து விடுவிச்சிடுங்க. ஓலாரே ஓலா, நான் தான் சஃபோலா. என்னால பேட்ஸ் மாதிரி இருக்க முடியல. ஷாக்கால், சந்தோஷமான நேரத்துல எந்த பிரச்சனையும் பண்ணிடாத. அப்புறம் இங்க எல்லாரும் வருத்தப்படுற மாதிரி ஆயிடும். ஞாபகம் வச்சுக்கோ. அத நானும் பாக்குறேன் ஜெய்சிங்.
தாத்தா தாத்தா ஹெல்ப் தாத்தா ஹெல்ப் ஹெல்ப் பண்ணுங்க தாத்தா தாத்தா ஹெல்ப் தாத்தா. ருத்ரா நீ எங்க இருக்க? ருத்ரா ருத்ரா என்ன இது? இந்த பெயிண்டிங் எங்கிருந்து வந்துச்சு? தாத்தா ருத்ரா நீ எப்படி இந்த பெயிண்டிங்குள்ள போன? தாத்தா சீக்கிரம் என்ன வெளியே எடுங்க. நான் உங்க கிஃப்ட் பார்த்துட்டு இருக்கும் போது யாரோ என்ன உள்ள இழுத்துட்டாங்க. இது யாரோ பிளான் பண்ணி தான் பண்ணிருக்காங்க. தாத்தா சீக்கிரம் என்ன வெளியே இழுங்க, சீக்கிரம். ருத்ரா நீ என்ன பண்ணிட்டு இருக்க? விடு விடு. நான் மந்திரவாதி, பயங்கரமான ஆளு. என்ன பத்தி தெரியும்ல, நான் தான் ஷாக்கால். ஹாப்பி பர்த்டே ஜெய்சிங் ஜோஹான், ஹாப்பி பர்த்டே ஜெய்சிங் ஜோஹான். தாத்தா தாத்தா என்னாச்சு ருத்ரா? அட நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். நான் தாத்தா கத்துறத கேட்டேன். நான் வேணா ஒரு ரூமை போய் செக் பண்ணி பாக்குறேன். தாத்தா தாத்தா ரூம்ல இல்ல. இது என்னது? ருத்ரா இங்க பாரு, தாத்தாவோட ஒரு ஷூ இங்க இருக்கு. ஒரு ஷூ இங்க இருக்குனா அப்ப இன்னொன்னு எங்க? கண்டிப்பா தாத்தாக்கு ஏதோ நடந்திருக்கு. ருத்ரா இங்க பாரு, பெயிண்டிங்குள்ள தாத்தாவோட இன்னொரு ஷூ தெரியுது. இது என்ன பெயிண்டிங்? எங்க இருந்து வந்துடுச்சு? அப்புறம் தாத்தாவோட ஷூ இந்த பெயிண்டிங்ல எப்படி? தாத்தா காணாம போனதுக்கும் இந்த பெயிண்டிங்க்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு. ஹலோ ருத்ரா, தாத்தாவை தேடுறியா கண்ணா? இனி அவர் உனக்கு கிடைக்கவே மாட்டாரு. அவரு என்னோட பெயிண்டிங்ல கைதி ஆயிட்டாரு. அப்புறம் நான் என்னோட பெயிண்டிங்ல யார கைது செய்யறேனோ அவங்களோட மொத்த மேஜிக்கல் பவர்ஸும் காலி ஆயிடும். பாய் பாய் ருத்ரா. தேடணும்னு நினைக்கிறியா? அப்ப போய் தேடு கண்ணா உன்னோட தாத்தாவை. ஷாக்கால்! இதோ இருக்கு மேஜிக்கல் பெயிண்டிங்கோட புக். மேஜிக் பெயிண்டிங்ஸ் பத்தின எல்லா விவரமும் இந்த புக்ல இருக்கு. ஆமா. தேங்க்யூ அலாசா சார். Ibaiska sakum pustum. Let's go. நில்லுங்க, அத பிடிங்க. சந்தர் மந்தர் காலிக்கல் அந்தர் சூ. மயரா பேட்ட பிடிக்கணும், என்ன இல்ல. சோகாமால முடியாது. இதுக்கு மேல சோகாமால சுத்தமா முடியாது. உன்னால ஒரு பிரயோஜனமும் இல்ல. ஒரு புக்க உன்னால கொண்டு வர முடியலையா? சரி பரவாயில்ல விடு. ருத்ரா, அந்த புக்ல என்ன படிக்கணுமோ எல்லாத்தையும் படிச்சுக்கோ. ஆனா ஜெய்சிங்க உன்னால காப்பாத்த முடியாது. அகீரா, ஜகீரா, பசூகா, கோ!
இனிமே ருத்ரவால கண்டே பிடிக்க முடியாது எந்த பெயிண்டிங்ல அவனோட தாத்தா இருக்காருன்னு. அவன் வருவான், கண்டிப்பா வருவான். அப்படி வர அவனுக்கு இந்த இடத்துல ஒரு ஷாக் கிடைக்க போகுது. ஷாக். அட, நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். இங்க 3 பெயிண்டிங்ஸ் இருக்கே. இப்போ தாத்தா எதுல இருப்பாரு? வந்துட்டியாடா கண்ணா ருத்ரா. எனக்கும் தெரியும் கண்ணா, நீ கண்டிப்பா இங்க வருவேன்னு. உங்களோட சந்தேகம் சரியானதுதான். உங்களோட தாத்தா இந்த பெயிண்டிங்ல தான் இருக்காரு. ஆனா பாவம், அவர்கிட்ட மேஜிக்கே இல்ல. இப்ப அவரு ஹெல்ப்லெஸ்ஸா இருக்காரு. ஆனா உன்னால அவருக்கு உதவி பண்ண மட்டும் போகவே முடியாது. இல்ல, நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். பெயிண்டிங் காணாம போயிடுச்சு. கோபத்துல நீ என்ன அட்டாக் பண்ணுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் நான் இங்க வரவே இல்லை. சரி ருத்ரா, நான் உனக்கு ஒரு விடுகதை சொல்ல போறேன். அதை மட்டும் நீ சால்வ் பண்ணிட்டேன்னு வை, உன்னால உன் தாத்தா கிட்ட கண்டிப்பா போக முடியும். எது கண்ணுக்கு தெரியாதோ அதுதான் இருக்கும். உயிர் உள்ளது நடக்க முடியும், உயிர் இல்லாதது முழுங்கிடும். நடந்தே ஆகணும், பறக்க முடியாது. எதை எப்படி கடந்து போகணும்னு ஒண்ணுமே புரியாது. இது என்ன விடுகதை? இங்கிருந்து போங்க, கண்டுபிடிங்க. உங்ககிட்ட வெறும் நாளைக்கு சாயந்தரம் வரைக்கும் தான் டைம் இருக்கு. நாளைக்கு சூரியன் அஸ்தமனம் ஆகிறதுக்குள்ள உங்க தாத்தாவை மட்டும் நீங்க தேடி கண்டுபிடிக்கலன்னா அதுக்கப்புறம் என்னைக்குமே கண்டுபிடிக்க முடியாது. வாங்க போலாம். மேஜிக்கல் பெயிண்டிங்ல என்ன எழுதி இருக்குன்னா, அந்த பெயிண்டிங்ஸ் மேஜிக்கல் மவுண்டன்ல தான் சேஃபா இருக்க முடியும்னு. இல்லனா அது கொஞ்ச நாள்லயே உடைஞ்சு சிதறி போயிடும்னு. நாம அந்த மவுண்டனை தேடி ஆகணும். பெயிண்டிங் அங்கதான் இருக்கும். அங்க பாரு, அது அந்த மேஜிக்கல் மவுண்டன் அங்க இருக்கு. நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். எனக்கு இப்பவே ரொம்ப பயமா இருக்கு. இத கடந்து நம்ம எப்படி அந்த பக்கம் போறது? இருங்க, காத்து ரொம்ப வேகமா அடிச்சிட்டு இருக்கு. நம்மளால கிராஸ் பண்ணி போக முடியாது. ஷாக்கால் விடுகதையில பறக்க முடியாது, நடக்கதான் முடியும்னு சொன்னானே. அப்பனா நம்ம நடந்துதான் போய் ஆகணும். பறக்க முடியாது, ஆனா எப்படி நடந்து போக முடியும்? நடுவுல வேலி இருக்கு. விடுகதையில கண்ணுக்கு தெரியாது, ஆனா இருக்கும். அது எப்படி கடக்கணும்னு தெரியாது. அதை எப்படி கடக்கணும்னு தெரியாதுன்னா என்ன அர்த்தம்? அதை எப்படி கடக்கணும்? அட, இங்க கடந்து போறதுக்கு நதி கூட எதுவும் இங்க இல்லையே. நாம இந்த வேலைய கடந்து போகணும். விடுகதையில கண்ணுக்கு தெரியாது, ஆனா இருக்குன்னு சொல்லி இருக்கு. அப்பனா அந்த பக்கம் போக வழி இருக்கு, ஆனா நம்ம கண்ணுக்கு தான் தெரியல. இப்பவே டெஸ்ட் பண்ணி பாக்குறேன். நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். இங்க எந்த வழியும் இல்ல. பாத்தீங்களா, எல்லா கல்லும் கீழே விழுந்துட்டு இருக்கு. ஒரு நிமிஷம், விடுகதையே கேளுங்க. கண்ணுக்கு தெரியாதது இருக்கும், உயிர் உள்ளது நடக்க முடியும், இல்லாதது முழுகிடும். கேட்டிங்களா? உயிர் உள்ளது நடக்கும், உயிர் இல்லாதது முழுகிடும்.
அப்படின்னா உயிர் உள்ளது மட்டும்தான் இந்த வழியில நடந்து போக முடியும். உயிர் இல்லாதது, அதாவது கல்லு, அது முழுகிடும். கரெக்ட் மேரா, நம்மளால கடந்து போக முடியும். நமக்கு தெரியாதது இருக்கும். அப்ப கண்டிப்பா இங்க ஏதாவது ஒரு பிரிட்ஜ் இருக்கும். ஆனா அது நம்ம கண்ணுக்கு தெரியல. நம்ம நம்பிக்கையோட முன்னாடி போயாகணும். என்ன நம்பணுமா? எது? இல்ல இல்ல, என்னால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. இல்ல, நான் போறேன். தாத்தாக்காக எந்த ரிஸ்க்கும் எடுக்கவும் நான் தயார். தாத்தா, நான் வந்துட்டு இருக்கேன். நீங்க தான் எனக்கு இதை சொல்லி கொடுத்தீங்க. ஃபோக்கஸ் அண்ட் பிலீவ். கண்ணுக்கு தெரியாது, ஆனா இருக்குன்னு விடுகதையில சொன்னது உண்மைதான். பிரிட்ஜ் இருக்கு, என் பின்னாடி வாங்க. கமான். ரங்கிலா, நிக்காதீங்க, வாங்க. இல்ல இல்ல இல்ல. ஷாக்கால், நீங்க எதுக்காக 3 வாட்டி இல்ல இல்லன்னு கத்திக்கிட்டு இருக்கீங்க? என்ன பேசுற முட்டாள்? இம்பாக்ட் வரும். டயலாக் வெயிட்டா இருக்கும், வெயிட்டா இருக்கும். வாய மூடுங்கடா 2 பேரும். அந்த ருத்ரா மேஜிக்கல் மவுண்டன்ஸ் கிட்ட போய்கிட்டு இருக்கான். ஆனா அவனோட தாத்தாவை அந்த 3 பெயிண்டிங்ஸ்ல இருந்து அவனால காப்பாத்தவே முடியாது. என்னதான் பூனை கத்தினாலும் உருமுனாலும் பூனை தான். அதாவது ஒரு பூனை பால் குடிக்கிறதுக்காக மேல பானையை தேடி போச்சுன்னா அந்த பானை உடையன்னு சாத்தியம் கிடையாது ஷாக்கால். புரியுதுங்களா? அப்படின்னா நீ என்ன பார்த்து பூனைன்னு சொல்றியா? ஷாக்கால இன்னும் வெறுப்பேத்து. சொன்னதுக்கு பூனையாக்கிட்டான். அகீரா, ஜக்கீரா, பசூகா, கிராக்கோ. Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.